வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 14th சாப்டர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.1ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்க, கீழே சில ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், அதுக்கான பெரிமீட்டர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்னது? 3 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அப்போ ஒரு சைடு கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர். அப்போ 3 சைடும் சேம் தானே. 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 இன்ட்டு 15 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா எழுதணும். சொல்யூஷன் எழுதணுன்னா அதுக்கான ஃபார்முலா த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 3 இன்ட்டு லென்த் ஆஃப் சைடு அப்படின்னு எழுதணும். 3 இன்ட்டு 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஓகேவா? 3 இன்ட்டு 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும். கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா 3 இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். எ ட்ரையாங்கிள் ஆஃப் அ சைடு 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர்னு 3 சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்னது? 3 வேறு பக்கம் உள்ள ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இது அசம பக்க முக்கோணம் தமிழில் சொல்லுவோம். இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவோம்? A + B + C, அதான் ஃபார்முலா. 3 பக்கத்தையும் ஆட் பண்ணி எழுதிடுவோம், அவ்வளோதான். அதோட பெரிமீட்டர். ஓகே, அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி எழுதுனா முடிஞ்சிடுது. இதை இப்படியும் சொல்லுவோம், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது 3ஐயும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். 6 + 8 + 10 = 24 சென்டிமீட்டர். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் சி பார்க்க. an isosceles triangle with 2 equal sides 5 cm and the third side 9 cm. ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னால் என்னது? இரு சம பக்கம் முக்கோணம். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும், 3வது பக்கம் வேறையாக இருக்கும். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தோம்னா சைடு 1 சைடு 2 பேஸ். இப்போ சைடு 1 சைடு 2 ஈக்குவல் சொல்லிட்டாங்களா? ஈக்குவல் சைட்ஸ் 5 சென்டிமீட்டர்னு, தேர்ட் சைடு 9 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, அதான் பேஸு. அப்போ 5 ப்ளஸ் 3 சைடையும் ஆட் பண்ணி எழுதிடணும், அவ்வளோதான். 5 + 5 + 9 = 19 சென்டிமீட்டர், அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சதா? இப்போ சம் டி பார்த்தோன்னா த ரெகுலர் பென்டகன் ஆஃப் சைடு 16 சென்டிமீட்டர். அப்போ ரெகுலர் பென்டகன்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு 5 சைட்ஸ் உள்ளதான் பென்டகன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா எழுதிடணும். த பெரிமீட்டர் ஆஃப் ரெகுலர் பென்டகன் = 5 இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 5 இன்ட்டு கொடுத்த சைடை மல்டிபிள் பண்ணி எடுத்துடணும். 5 இன்ட்டு 16 சென்டிமீட்டர் = 16 5s are 80 சென்டிமீட்டர். இந்த ரெகுலர் ஹெக்ஸாகான் 12 சென்டிமீட்டர். பென்டகன்னா 5 சைட்ஸு, ஹெக்ஸாகான்னா 6 சைடு இருக்கும். த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸாகான் = 6 இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. அதான் ஃபார்முலா எழுதி ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும். 6 இன்ட்டு 12 சென்டிமீட்டர் மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். 12 6 are 72 சென்டிமீட்டர். ஓகேவா? வாங்க நம்ம 5th சம் பார்க்கலாம். 5th சம் பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த லார்ஜஸ்ட் பெரிமீட்டர். கொடுத்துருக்கிறதுல எது இருக்கிறதுலே பெரிய பெரிமீட்டராக இருக்கும் அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் இங்கே பாருங்கள், ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சைடு கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். ஆல்ரெடி நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்த்தாச்சு, 3 இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 3 பக்கத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அப்போ 3 இன்ட்டு 20 சென்டிமீட்டர் = 60 சென்டிமீட்டர். 23s are 60. அப்போ 60 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. இப்போ கொடுத்துருக்கிறதுல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட அளவு 60 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு ஸ்கொயருக்கு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் 4 இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. இப்போ 4 இன்ட்டு 10 சென்டிமீட்டர் = 40 சென்டிமீட்டர். அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு 60 சென்டிமீட்டர், ஸ்கொயருக்கு 40 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரெகுலர் பென்டகன் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பென்டகனும் நம்மளுக்கு தெரியும் 5. ஓகேவா? 5 சைட்ஸ்னால 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பென்டகனுக்கு 5 சைட்ஸ்னு தெரியும். அப்போ த பெரிமீட்டர் ஆஃப் அ ரெகுலர் பென்டகன் = 5 இன்ட்டு லென்த் ஆஃப் சைடு. அப்போ 5 இன்ட்டு 7 சென்டிமீட்டர்னா 7 5s are 35 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அடுத்து இந்த ரெகுலர் ஹெக்ஸாகான் ஆஃப் அ சைடு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கும் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். த பெரிமீட்டர் ஆஃப் த ஹெக்ஸாகன்
ஈக்குவல் டு 6 இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 6 இன்ட்டு 5 சென்டிமீட்டர்னா 5 6 ஆர் 30 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு பென்டகன், அடுத்து ஒரு ஹெக்ஸாகன். நம்மளுக்கு இதில் எது லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் ஹேர் லார்ஜஸ்ட் பெரிமீட்டர். ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு தான் 60 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஸோ அதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் கொண்ட ஷேப்பு. ஸோ அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹேட் அ லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? தேங்க்யூ செல்லமே. 14.1 ரிமைனிங் இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.